பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தே இங்கே வந்து ரெகுலராக ஒருத்தர் வந்து நான் வந்து கண்டிப்பாக பைக் கொடுத்து விட்டுருக்காரு. வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் நவீன்குமார். நவீன்குமார். ஓகே. உங்கள் நேட்டிவ் இங்கே தான் இல்லை வேறு ஒரு நேட்டிவ் சூரமுட்டி தான். சூரமுட்டிங்களா? சூரமுட்டி பக்கத்தில், இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டரில். ஓகே, சூரமுட்டி. சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹோட்டல் பேசுகிறோம். எத்தனை வருஷமா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கீங்க? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 இயர்ஸ் மேலே சாப்பிட்டேன். ஓ, 7 வருஷமா இங்கே சாப்பிட்டுருக்கீங்க? ஆமாம். இவர் வந்து சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தாரு. ஓகே. அப்போ இருந்து இங்கே சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா நானும் வரும்போது ஃபர்ஸ்ட் இங்கே வந்தேன்னா சந்துக்கு வந்துலாம் கூப்பிட்டு வந்தாங்க. என்னடா சந்துக்குள்ளே இருக்கு ஹோட்டல்லாம் சாப்பிட போகிறேன்னா எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் யோசிச்சுருந்தேன். சரி. ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னே ஒரு வீடு மாதிரி அட்மாஸ்பியர் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் சாப்பிட்ட பிறகு உண்மையிலே எத்தனை பேர் வந்து எதுக்கு வராங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உண்மையிலே ஒருத்தர் தான் அது. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் 7 வருஷமா வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ரீசன் இருக்கும். ஆமாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி மற்ற ஹோட்டலுக்கும் எதுக்கு உள்ள என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க மசாலா ஓன் தயாரிப்பு தான். அஜினோமோட்டோ கிடையாது. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தைரியமாக இந்த கடையில் வந்து சாப்பிடலாம். அதுவும் நான் சாப்பிட்டது இப்போ அந்த ரசம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அது வந்து குக் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. அது பச்சை புளி ரசம், அதுக்கு பேர். சரிங்களா? குக் பண்ணவே மாட்டாங்க. அது குக் பண்ண மாட்டாங்க. ராவாக அப்படியே ஆமாம், ராவா மேனுஃபேக்சர் பண்ணுறது. சரிங்களா? அது அருமையாக இருக்கும். சுற்றுவட்டத்தில் இந்த மாதிரி வேறு ஹோட்டல் இருக்குங்க? எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கிடையாது. ஈரோட்டில் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹோட்டல் வேறு எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் கிடையாது. ஓகே ஓகே. பட் என்ன கிடையாது, இது பெஸ்ட்டான ஒரு ஹோட்டல். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குழந்தையில கூட கூட்டிகிட்டு வந்து சாப்பிடலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி இங்கே சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர்லேருந்து வராங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் கூப்பிட்டு வருவீங்க? நிறைய பேத்துக்கு நான் ரெஃபரே பண்ணியிருக்கேன். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருங்க. ஆமாம், திருச்சி, கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க, கரூர்லேருந்து வரவங்க, சேலத்துலேருந்து வரவங்க சாப்பிடணும்னு சொன்னால் நேராக இந்த ஹோட்டல் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். ஓ, கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருவீங்க? கான்டாக்ட் பண்ணியே போயிருக்கேன். ஆமாம், கான்டாக்ட் பண்ணி இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே ஓகே. எனக்கு நல்லா இருக்கும் சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சு இந்த அளவுக்கு வந்து இன்னொருத்தர் கூப்பிட்றாங்களோ அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஹோட்டலோட இன்வால்வ் ஆகிருக்காரு. உண்மையில இப்போ வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட இங்கே ஹோட்டல் வந்து இது ஆர்டர் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஓ, அதுக்கும் பண்ணலாம் நம்ம? கண்டிப்பாக பண்ணலாம். சப்போர்ட் பண்ணி இன்னும் வந்து சர்ப்ரைஸான விஷயம் தான். ஏன்னா நிறைய ஹோட்டல் இருக்கும், ஆனால் ஆர்டர் வந்து எடுப்பாங்கன்னு தெரியுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறப்ப வீட்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை விட வீட்டு சமையல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயே வந்து பல்காகவும் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து ரொம்ப பண்ணிருக்கீங்க? இன்னும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தது இல்லை. ஆனால் வந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே தான் நான் ஆர்டர் கொடுப்பேன். ஃபங்க்ஷன் வரணும்னு கொண்டு ஃபீல் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்குறதுக்காகவே. கண்டிப்பாக. சரி, ஓகே. கொஞ்ச நேரம் வந்து உங்களை சாப்பிட டிஸ்டர்ப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்காக அவங்க தொந்தரவு பண்ண பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவீங்களா? இப்போது நம்ம கூட இருக்கிற அம்மா தான் வந்து இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சொல்லியிருக்காங்க. வணக்கம்மா. நானும் வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாருமே வேலை வாங்குற விதமாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ கைண்டாக அப்படி பேசுறீங்க? எப்படி அது? இது வந்து ஏதோ ஒரு குணம் தான் கண்ணு, எல்லாத்தையும் வரையில ஒரு இப்போ குணத்துக்கும் சமையலுக்கும் ஒரு கன்ஃபார்மாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இவ்வளோ குணமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா சமைப்பாங்க அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாங்களா? ஸோ எல்லாம் நிறைய பேர் சொன்னதுன்னா உங்களோட கைப்பக்குவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் வீட்டில் நல்லா பண்ணணும், ஆனால் ஹோட்டல்னு வரும்போது கொஞ்சம் அதிகமாடியாக சமைக்கும் போது சில பேருக்கு வராது. ஆனால் நீங்கள் வீட்லேயும் சமைச்சு அதே டேஸ்ட்டு இங்கேயும் எப்படி கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து அம்மா அவங்க வந்து ஃப்ரீயாக பேசவே முடியல. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து அதை கொண்டு வாங்கி இது கொண்டு ரொம்ப பிஸியாக இருந்தனால நம்ம தனியாக கூப்பிட்டு வந்துட்டோம். சைலண்ட்டாக வந்து இப்போ வந்து நிறைய விஷயம் நம்மளோட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல சொல்லுங்கம்மா, இப்போ ஹோட்டல் வந்து நீங்கள் மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இங்கே வந்த பிறகு இப்போ வாடிக்கையாளர் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க, அப்போ அவங்க ரிவ்யூ கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குமா, அம்மா கையில் சாப்பிட்டா நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதோட நமக்கு என்ன வேற என்ன? அதுதான் அதான் சந்தோஷமா இருக்கு. வந்து ஒரு வயிறு எரிச்சலாம், ஒரு இந்த மாதிரி சாப்பிட்டேன் இப்படி வந்து பால்ட்டுன்னு எந்த ஒரு இருப்பு இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க தொடர்ந்து வந்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பா. அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு கஸ்டமர் வந்து நான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன் வந்தால் கண்டிப்பாக இங்கே ஆர்டர் கொடுக்குறதுக்காக வந்து பேசிட்டு இருந்தாரு. உண்மையில இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த ஹோட்டல் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கண்டிப்பாக காரணம் நினைக்கிறேன். எல்லாத்தோட நீங்கள் இவ்வளோ கைண்டாக இவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க பசங்களாம் தெரியும், அங்கே செஃப் வந்துட்டாருன்னா மாஸ்டர் வந்து செஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு சின்ன கீரல் இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் ஒரு டிஷ் பேவர்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ரொம்ப அவ்வளோ ஆக்டிவிட்டி காட்டுவாங்க. நீங்க இவ்வளோ சாஃப்டா இத்தனை பேர் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இது வந்து சின்ன வயசுலேருந்து வந்த பழக்கம் தான் கண்ணு. நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் பழகிறோம்னா இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்து எல்லா வேலையும் பார்த்து இப்போ யார்கிட்டையும் மூஞ்சி காட்ட முடியாது.
நல்ல முறையாக நம்ம கடை போகணும், நல்லா குணமாக இருக்கணும், நல்லா சமையல் பண்ணணும், நல்லா சாப்பிட வைக்கணும், வரை வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக போகணுங்கிற அந்த எண்ணம் தான். ஓகே, அதுவும் கண்டிப்பா நான் இப்போ சாப்பிடும்போது கூட வந்து அந்த ஐயா வந்து வேற ஒன்று வேணுங்களா, என்ன வேணும், எது வேணாலும் கேட்டு அது ஒன்று கேட்கறதுமே வந்து அது உங்ககிட்ட தான் கற்றுருப்பாங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த விஷயங்கள், இந்த ஸ்மைல் தான் வந்து இவங்களோட சக்ஸஸ்ஃபுல் பின்னாடி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் டீ கடையில் ஆரம்பிச்சு ஸ்டெப்பாக வந்து இப்போ இந்த பொசிஷன் வந்திருக்குன்றீங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்காக வந்து கோயம்புத்தூர் வெளியூர்லேருந்துலாம் தேடி வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கு. ஆமாம், அடுத்ததான் சென்னையில் தான் போடணுமா, பெரிய வேற அங்கே இருக்கிறானா, சரி அங்கே ஒரு கடை போட்டுக்கலாம். சென்னை இப்போ கன்ஃபார்ம், அடுத்து வந்து ஈரோடு வந்து நேராக சென்னை தான். ஆமாம், ஆனால் வரையெல்லாம் கேட்குறாங்க, அங்கிருந்து வரையெல்லாம் இங்கே வருவாங்க, சென்னையிலேருந்து வரவங்க கேட்குறாங்க, எல்லாம் இங்கே தான் வருவாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குமா, நீ சென்னையில் ஒரு கடை போகணும் கண்டிப்பாக கேட்பாங்க. எங்கள் கண்ணு எங்களுக்கு வரக்கு நேரம் சொன்னாலும் இப்போ சொன்ன பிற்பாடு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிற நேரத்தில் இதோட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம ஈரோட்லேருந்து கடை டேரக்ட் நம்ம சென்னைக்கு தான் வரும்போது சென்னை வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட வீடியோ தான் இருக்கும். கரெக்டாக தானம்மா? சரிம்மா, ஓகேம்மா. இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த செலிபிரிட்டிஸ் யார் பேராக ஏதாவது தெரியுங்களா? பேர் வந்து அவங்க என்னமோ ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க. ஷூட்டிங்லாம் இங்கே எடுத்துருக்காங்க? ஆமாம், இல்லை இங்கே எடுக்கல, அது ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம். ஆனால் அவங்களும் வந்தாங்க சாப்பாடு. ஷூட்டிங் வந்தவங்க நம்ம ஹோட்டல் போய் தெரிஞ்சு இங்கே தான் சாப்பாடு வேணும்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, நிறைய வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து எடுத்தாங்க, இருக்கும். இங்கே எடுத்தாங்க, எடுத்து வந்து இங்கே வந்தாங்க சாப்பிட்றது. சென்னையிலேருந்து வந்தாங்க வருவாங்க, இங்கே வந்து தான் உங்கள் ஹோட்டல்லேருந்து வரணும்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, இப்போ எல்லாத்தோட முக்கியமான விஷயம், எல்லாருமே எதிர்பார்க்குற அதே விஷயம், இந்த மசாலா ஐட்டம் எப்படி செய்றீங்க, அந்த கைப்பக்குவத்தை மட்டும் சொல்லுங்க. அந்த ரகசியத்தை கண்டிப்பாக வேற எந்த ஹோட்டல் போனாலும் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வயிறு எரியும், வயிற்றுச்சல் அதிகமா இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை சாப்பிட முடியும். எல்லாமே வந்து நான் வணக்கி தான் ஆட்டுவேன். எல்லா மசாலா, இந்த கடை மசாலா, இந்த இதெல்லாம் நாங்கள் போடவே மாட்டோம். எல்லாமே நானே வந்து அரைச்சி, நீங்களே இன்கிரீடியன்ட் வாங்கி நீங்களே அதை பொடியாக்கி அரைச்சி, ஆமா எல்லாம் அரைச்சி அதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டு அப்புறம் தான் நாங்கள் செய்வோம். அது வந்து இது பொடியெல்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா டேஸ்ட் வராது, நல்லாவும் இருக்காது. நல்லா கொத்தமல்லியெல்லாம் அரைச்சிருவேன், அரைச்சி அதுதான் நான் பண்ணுவேன். விறகடுப்புல வச்சு நல்லா வணக்கி விட்டு நீட்டாக பண்ணுவேன். எல்லாம் எங்கள் பழகாலத்த சமையல் அது. சூப்பர் சூப்பர். அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து திரும்பி பழங்காலத்துக்கு போறது எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க கிடைக்கும் நிறைய பேர் தெரியல. சைவமும் பண்ணுவேன், அசைவமும் பண்ணுவேன். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரசம். அந்த ரசத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டாரு. சொல்லாரா? ஆமா சொல்லுங்க, எப்படி சமைக்காம இந்த அளவுக்கு எப்படி ரசம் வைக்க முடியும்? நான் சாப்பிட்டு போது நம்பல, சாப்பிட்டு போற ரசம் நல்லா இருக்கு அப்படின்னு. அது பச்சை அப்படியே போட்டு மிக்ஸி போட்டு அந்த அளவுக்கு இவ்வளவு ரொம்ப ஹைஜீனிக். அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டு அந்த ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த ரகசியம் கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேருக்காக. அந்த ரசத்தை மட்டும் எல்லாம் நோட் பண்ணிக்கப்பா சொல்லுங்க. ரசத்தை மட்டும் சொல்றதா? எல்லாம் பச்சையை போட்டு அரைச்சி அப்படியே கலக்கறதா. சிம்பிளா முடிச்சிட்டீங்க. எல்லாரும் எவ்வளவு பேனாலாம் எடுத்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இன்கிரீடியன்ட் சொல்ல போறீங்க, குறிப்பு எடுத்துக்கலான்னு. நீங்க எல்லாத்தையும் பச்சையை மொத்தம் போட்டு அரைக்க வேண்டியதான். சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும், கொத்தமல்லி, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா போட்டு அரைச்சு அப்படியே கலக்கறது தான். பச்சையா தாளிக்கிறதுல கலக்கி வச்சிட வேண்டியது. ஆனா இந்த டேஸ்ட் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நல்லா டேஸ்டா தான் இருக்கு. நீங்க என்னத்தை கலக்கி இந்த மாதிரி டேஸ்ட் வரலாம் என்ன கேட்காது. நீங்க அப்படி இல்லன்னா இங்க வாங்க, அம்மா கிட்ட இருந்து சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா தெரியும். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அவங்க எப்படி கலக்கணும் தெரியல, இந்த கை பக்குவம். ஆனா இது நீங்க கடைக்கு வந்தீங்க வந்து அவியில நான் சொல்லியுமே இப்ப கலக்கியுமே இந்த டேஸ்ட் வரல, அம்மா பிடிக்கிறாங்க. அதான் அப்ப வந்து நம்ம கையோட பக்குவம் தான். அம்மா வந்து என்ன சொல்றாங்க, என்னதான் வந்து சமைச்சாலும் பாசத்தோட சேர்த்து சமைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் சுவை கூடுதுன்ற பாசம் தான். கரெக்ட் தானே? பாசம் தான் கண்டிப்பா. அது வந்து உண்மைதான். நான் வந்து சாப்பிட்ட பிறகு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. காசு பணம் பெருசு இல்ல கண்ணு, வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போறாங்க. அதுதான் நம்மள வாழ வைக்கும். இதுதான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குது. இப்ப இவ்வளவு பேர் கடை தேடி வராங்கன்னா இதுதான் உண்மையான வார்த்தை. அது வந்து வந்தாங்கன்னா, அம்மா உங்க கையில ஏதாவது கொண்டு கொடுங்க, அப்பதானே வயிறு நம்புன்னு சொல்லுவாங்க. உங்க கையில வந்து சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஏன் உள்ள வரல நீங்க வந்து ஏதாவது வயிறு நிறைஞ்ச மனசு நிறைய எங்க இது நம்ம இது திருச்செங்கோட்டிலேருந்து வருவார் ஒருத்தர். அங்கே திருச்செங்கோட்டிலேருந்து வந்து திருச்செங்கோட்டில் கடை வைப்பாங்க. பெங்களூர்ல வந்து அங்கிருந்து கடை எங்கே போய் வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து சென்னையை கடை வச்சிட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஈரோடு வருவாங்க, சென்னை வருவாங்க. இப்போ உங்கள் கையில் சாப்பிட்ணும்னா சென்னையில் சாப்பிடணுமா ஈரோடு சாப்பிடணும்? சென்னையில் வரையும் சொல்லுவாங்க. அம்மா அங்கே மட்டும் வந்து கடை வச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கவே முடியாது அப்படின்னா. இப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? நிறைய பேர் அம்மாக்காக தான் வருவாங்க, அம்மா கையால் சாப்பிடணும் வருவாங்க. சென்னைக்கு வரலாமா ஈரோடுக்கு வரலாமா? பார்க்கலாக்கன்னா அப்போ எப்படி முடியுது அப்படி தானே பார்த்துக்கலாம். அம்மா வந்து எந்த பக்கமும் நான் இருக்கணும். அதான் ஷெட்யூல் போட்டுருங்க, 15 நாள் அங்கே 15 நாள் இங்கே. ஏன்னா நான் வந்து இங்கே இருந்தாகணும். பார்க்கலாம், அந்த நேரத்துக்கு எப்படி ஒரு சூழ்நிலை மாறுது பார்த்துக்கலாம். சரிங்க சரிங்க. ஒரு 10 நாள் லீவ் போட்டு பண்ணுறதா கூட பண்ணலாம், பார்க்கலாம் என்ன நடக்கலாம். இப்போ நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து படிப்படியாக இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து எப்படி இருந்துச்சு? டீக்கல்லேருந்து வந்து ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
கண்ணு எனக்கு வந்து நாங்கள் டீ கடை வைப்போம், இந்த கடை வைப்போம், இந்த அளவுக்கு வரும்போது எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஆண்டவனோட செயல் தான். ஆனால் வந்து நம்ம இவ்வளோ திறமையை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இருந்திருக்கோம்னு சொல்லி கொஞ்ச நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி இப்போ இருக்கிறது சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நம்ம இவ்வளோ திறமையை வச்சுட்டு நம்ம இருந்திருக்கிறோமே. அதான் நிறைய பேர் வந்து அவ்வளோ படிச்சுட்டு வந்து வெளிநாட்டுலாம் படிச்சுட்டு வந்து ஹோட்டல் திறப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, ஆமாம், அந்த டேஸ்ட் வராது, அதனால இழுத்து மூட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எதாச்சியா வந்து ஏன் சொல்கிறேன், ஆரம்பிச்சேன் சட்னி வச்சு கொடுத்தா கூட நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு போவாங்க. கண்டிப்பாக. அதான் நானும் இலையதான் ஃபுல்லாக டோட்டல் கிளீன் பண்ணிட்டேனே. இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்றதுன்னா கண்டிப்பாக அது ஆமாம், உங்கள் கையால் சாப்பிட சாப்பாடு தான் கண்டிப்பாக நான் சொல்லணும். ஆமாம். சொல்லுங்க. இந்த செட்டப் எதுக்கு அது? ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்கு, இது பக்கத்துல இன்னொரு உள்ள செட்டப். வந்து ஃபேமிலி வந்து சங்கடப்படுறாங்க கண்ணு, ஓகே எல்லா ஓகே. ஜென்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால. அதனால இது வந்து கொஞ்சம் கூடி சீக்கிரமா ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலிக்கு தனியா ஒரு இடம், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ஃபேமிலி எல்லாம் மொத்தம் வந்துடலாம். இங்கே சாட்டர்டே சண்டே ஆனா இங்க வந்துடலாம். இங்கே வந்துடலாம். கண்டிப்பா. இங்க சரிங்கம்மா, சூப்பருங்கம்மா. எப்பவுமே இந்த டேஸ்ட் மாறாது, இதே மாதிரி எப்பவுமே இருக்கு. சரி, இப்போ வந்து ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் தான் இருந்தீங்க. ஆமாம். இப்போ எப்படி இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? மேஜிக் வந்து இவன் வந்து எல்லாம் எவ்வளவோ கடன் லாஸ் ஆயிடுச்சு. கடை வச்சு லாஸ் ஆகி பையன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இதை கொண்டிருந்தோம். அப்புறம் அதுக்கு பிறகு இவங்க வந்து ஒருத்தர் வந்து டீ வச்சு தரக்காக ஒரு இது மாதிரி கடை மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து டீ வச்சு கொடுத்துட்டு இருந்தா. இவன் டீ வச்சு கொடுத்துட்டு இருந்து ஒன்றா சமைச்சு தர சொல்லி சமைச்சு கொடுக்க சொல்லி அவன் சமைச்சு கொடுத்தான். கொடுக்குங்காட்டி அவங்க கேட்டிருக்கிறாங்க, மீன் குழம்பு நல்லா இருக்குமா, வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அம்மா நல்லா வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கட்டு நான் வீட்லேயே தான் வச்சு கொடுத்தேன். எதாச்சியா வந்து ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லி சமைச்சு கொடுத்தீங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் நல்லா சாப்பிட்டான்னு சொன்னாப்புல. அப்புறம் தான் இன்னைக்கு கடைக்கு வர சொன்னான். அம்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அம்மா வந்து கடையில் சமைச்சு கொடுக்குன்னு. நான் வந்து கடையை பார்த்துட்டு என்னடா கடை இது, இந்த மாதிரி வந்து ஏன்டா, நான் வெளியிலே எங்கேயும் போக மாட்டேக்கண்ணு. இது என்ன கடை இது, வந்து இப்படி உடச்சிட்டு கொண்டது வேறு சோறு செய்ய சொல்லணும், கடைசி நல்லா இருந்தால் பரவாயில்ல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் அந்த கவலையோடவே தான் சமைச்சேன். அப்புறம் அப்படியே சமைக்க நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் அப்படியே சொல்லி வந்தது இந்த கூட்டம். கண்டிப்பா. என்னதான் நம்ம விளம்பரம் கொடுத்தாலும் உண்மையான விளம்பரம்ன்றது இதுதான். சாப்பிட்டு போய் சொல்றவங்க நல்லா இருக்கு, வயிறார சாப்பாடு போடுறாங்க, வயிறு நிறைய மனசு நிறைய, அது ரொம்ப முக்கியம். ஆமாம். கேட்டு என்ன வேணுமா, ஒரு கொஞ்சம் சிக்கன் கிரேவி கடைசியில் இருந்தால் கூட எடுத்து வச்சிருவேன். அதை நான் பார்க்க மாட்டேன், அதை கொடுத்துருவேன். அதுதான் என்னோட பாசம். இப்போ நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நம்ம இப்போ உங்களை பார்க்க நிறைய பேர் வந்து இதே மாதிரி நம்மளும் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் சில பேர் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்க நினைக்கிறோம், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவைகளுக்கா அப்படி நம்ம கேட்டாங்க, அதுவுமே கூட கேட்டாங்க இந்த மாதிரி வச்சுக்கலாமான்ட்டு. அது நம்மளுக்கு ஒத்து வராது கண்ணு. ஏன்னா நம்ம வந்து நம்ம தனியாகவே வச்சாச்சு. நம்ம ஏன் கூட்டுக்கு போகணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இப்படியே இருந்துக்கலாம். நம்ம ஏன் அதுக்கு போகணும், தேவையில்லாத கூட்டு வைக்கணும். நம்ம ஏன் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இது எதுக்கு அந்த வேலை? அதுவும் இல்லாம தெளிவா அம்மா என்ன சொல்றாங்கன்னா பிரான்சைஸ் மாதிரி கூட கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம கையில நம்ம நேரடி பார்த்தா மட்டும் தான் கரெக்டா இருக்குன்னு தெரியும், இன்னொருத்தவங்க கண்ட்ரோல கொடுத்தா அது எப்படி இருக்கும்னு தெரியாதுன்றது யோசிச்சு. அது கண்டிப்பா எல்லாரும் யோசிக்கிற விஷயம் தான். ஆக்சுவலா காசு சம்பாதிக்க நினைக்கிறேன், என்ன வேணா பண்ணலாம், எங்களுக்கு காசு முக்கியம் இல்ல, வந்து சாப்பிட்றவங்களோட வயிறு மனசு தான் முக்கியம். அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. சூப்பர்ப்பா. நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிற உண்மையில வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும், அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது நான் இங்கே வந்து கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த விஷயம் இங்கே வந்து சாப்பிட்டு எல்லாருக்கும் அது கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தான். இது மேலும் வளரணும். நம்ம சென்னைக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து எங்கள் சேனலுக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குன்றதை நான் இதோட தெளிவாக திருப்பி சொல்லிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. அதில் இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப முக்கியமான நபராக ரமேஷ் சார் தான் பார்த்துருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றதை இங்க வந்து சாப்பிட்டவங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்காங்க இல்லைங்களா? நம்மளுடைய கான்செப்ட் அதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா சமையல் பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து குழம்புலாம் வைப்பாங்க. நான் வந்து கறிலாம் நான் சமைப்பேன். சர்வீஸ் நான் ஃபுல் நான் உள்ள இருக்கேன். சூப்பர். எல்லாமே டக்குன்னு சொல்லிடுறீங்களா? ஆமா. அதே மாதிரி நம்ம ஆக்சுவலா உங்க இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம உங்க ஹோட்டல் எங்க இருக்கு, எல்லாமே தெரியும். இருந்தாலும் வெளியே வந்து வெளியூர்ல இருக்க நேரம் இருக்கு, உங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே நம்ம சொல்லி ஹோட்டலோட பழையபாளையம் பிரைவேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. அது உள்ள வந்தீங்கன்னா ராகுமார் டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா ஆராமே. இங்க வந்துட்டாலும் யாரை கேட்டாலும் கண்டிப்பா நம்ம ஹோட்டல் சொல்லிடுவாங்க இல்லைங்களா? ஓகே. அது ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அம்மாட்ட பேசும்போது அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க, அடுத்த ஒரு கூட விரைவில் வந்து சென்னையில வந்து கண்டிப்பா அண்ணா சென்னையில் இருக்கான். அவன் வந்து அவன் ஏஜிஎஸ் இருக்கான். இப்போ ஏஜிஎஸ் இருக்கா, அவன் நான் இங்க வர சொன்னேன், இங்க வந்த பிரான்ச் போடுக்கலாம் அப்படின்னு. அவன் என்னங்கிறான்னா, இல்ல நீ சென்னை வா, நீ அங்கேயும் பார்த்துக்கோ, நம்ம பிரான்ச் போடலாம் சென்னையில். ஏன்னா நிறைய கடையை சொன்னால் போய் சாப்பிட்டும் பார்த்தோம். போன தீபாவளிக்கு சம்மருக்கு தீபாவளிக்கு லீவுக்காக போய் எனக்கு கூப்பிட்டு போனேன், நிறைய ஹோட்டல் கூப்பிட்டு போனான், ஜூனியருக்கு போனால் நிறைய ஹோட்டல் கூப்பிட்டு போனான். நானும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருக்கு. பட் அவங்க நல்லா இருக்கு
எல்லாம் அதுவே குறை சொல்ல முடியாது, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க டேஸ்ட் வேற, நம்ம டேஸ்ட் வேற. கண்டிப்பா. அதுவும் நானும் சென்னையில் நிறைய ஹோட்டல் சாப்பிட்ருக்கேன். ஆனா இங்க வந்து சாப்பிட்ட பிறகு அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் புரியுது. அது அந்த இதுல கூட வந்திருப்பாங்க, அந்த இதுல நிறைய பேர் கூட்டு போனாங்க. 5 ஹோட்டல் கூட்டு போனாங்க. அம்மா மெஸ் ஒன்று இருக்கு, அம்மா மெஸ் நம்ம அது எனக்கு சென்னைக்கு தெரியாது. அங்க ஓட்டு போனா நல்லா ரெஸ்ட் நான் போய் சாப்பிட்டா 1 hour 1.5 மணி நேரம். நான் பார்சல் வாங்கணும் 1.5 மணி நேரம் ஆச்சு. டைம் கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்தா வெயிட் பண்ணி வாங்கணும். அப்புறம் நான் எதுக்கு வாங்கினா, நான் இதுக்குற தேன்னு கேட்டேன். நீ சாப்பிட்டு பாடுறா, நம்ம சாப்பாட்டுக்கு வித்தியாசம். நான் சாப்பிட்டு தான் சொன்னேன், நல்லா இருக்குடா, இது சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ வாங்க குழம்பு வாங்கினா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க நம்மகிட்ட வந்து 4 குழம்பு இருக்கு, மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, தலைக்கறி குழம்பு, மீன் குழம்பு. இது இப்போ நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு குழம்புக்கு நீங்க சாப்பிடும்போது நீங்க சொல்லிடலாம். கண்டிப்பா. ஆனா அங்க அப்படி இருக்காது, நீங்க அவங்க கேட்கணும் என்ன குழம்புன்னு கேட்கணும். இது ஒவ்வொரு குழம்புக்கு ஒரு மசாலா, ஒரு குழம்பு ஒரு மசாலா தான், மசாலா ஐட்டங்கள் தான். மசாலா தான் மெயின் கான்செப்ட். நம்ம வந்து பாக்கெட் கொட்டுறதுனா இவ்வளவு கூட்டம் பண்ணி 5 போகுது, டைம் எனக்கு 5 இருக்குமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். 4:30 ஆச்சு. இவ்வளவு க்ரௌட் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா, இந்நேரத்தில் வராங்கன்னா இதுதான் கான்செப்ட். சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டாலுமே இப்போ நைட்டு மணிக்கு போயிடுவாங்க. 5 மணிக்கு சாப்பிட்டா நைட்டு 9 மணிக்கு சாப்பிட போயிடுவாங்க, டிஃபனும் போயிடுவாங்க. உங்களுக்கு சாப்பிட்டது நீங்க சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஏதோ வயிறு வந்து உப்புசமா சாப்பிட்டோம்னா ரொம்ப எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதான் கான்செப்ட். நம்ம இருக்கிற சாப்பாடு நான் வந்து எனக்கு தொழில் சம்மந்தமே இல்லை, நான் டிங்கர். அதைத்தான் நானும் கேட்கணும். ஆக்சுவலா வந்து நீங்க தொழில் சம்மந்தமே இல்லை. நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்தா கூட இந்த அளவுக்கு வந்து ஹோட்டல் ஃபீல்ட்ல நம்ம வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்ற தொழில் மாதிரி இல்லை, நாளைக்கு பார்த்து சொல்ற வேலை இல்லை. இதுல என் வீட்டுல இலவே விழுந்தாலும் ஆர்டர் தான் கொடுத்தாகணும். என் வீட்டுல ஒரு இது இருந்து நல்லது கிட்ட நடந்தாலுமே நான் எங்கேயுமே போக முடியாது. போன வாரத்தில் கூட அப்பாவுக்கு ஆப்ரேஷனு, முட்டு ஆப்ரேஷன். இப்போ அப்பா எல்லாம் போயிட்டா நான் மறுபடியும் சமைச்சு தரேன். நமக்காக வந்த கஸ்டமர் வந்து நம்ம எப்போ ஏமாற்ற கூடாது. அது ஆர்டர் எடுத்துட்டேன், ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆர்டரு, அதை எடுத்துட்டா வேற வழி இல்லை, பண்ணிதான் இந்த தொழில் அப்படி. அது கவனமா நம்ம சாப்பிட்டா என்ன போனா என்ன, படி சாப்பிட்டா என்ன போனா என்ன அப்படி நினைச்சா முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த இது பார்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், நம்ம என்ன விரும்புவோம், ஒரு இடத்துக்கு போற சாப்பிடறோம், ஐயோப்பா சூப்பர்ப்பா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தில் எப்படி கவனிப்போம் அதே மாதிரி தான் கவனிக்கிறோம். அவ்வளோதான். நீங்க போதும் பாங்க, போதும் சாப்பிட விட மாட்டேன். ஆனா சாப்பிட கொஞ்சம் ஆனா உங்களுக்குண்ணா சாப்பாடே ஆக்சுவலா இதுதான் வந்து அவரோட ஃபேக்ட், அதோட நேச்சுரலி தான் இருக்கு. நீங்க நான் பேசும்போது கூட தெரிஞ்சிருக்கோம், பக்கத்துல எல்லாமே டேபிள் மேல தான் வாட்ச் பண்ணிட்டு நம்ம கண்ணுங்க. அவ்வளவுதான் கடவுள், அவ்வளவுதான். அவங்க வந்து சாப்பிட்டு அலசா வாழ்க்கை போனா நம்ம சந்தோஷம். நமக்கு என்னன்னா சாப்பிட்டுட்டு ஐயப்பா அங்கே ஏன்டா போனோம் அப்படின்னு நிம்மதியா இருக்காது. ஓகே ஓகே. வந்து மனசார சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும். கண்டிப்பா. அவ்வளவுதான் கான்செப்ட். இது ஒரு விருந்து ஓம்பளையா வச்சானா மீன் வைப்பா, நம்ம தமிழருக்கே உரித்தானா இது. அது விருந்துங்கிற ஏன் ஒன்று கான்செப்ட், வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும். அதான் ஒரு கல்யாணத்துக்கும் அன்னைக்கு சாப்பாடு கஷ்டம். அங்க நல்ல இடத்துக்கு போனா தான் நல்ல சோறு கிடைக்கும், நல்ல சோறு கிடைக்கும். இல்லைன்னா டேய் குழம்பு கேளுங்கடாக்க, குழம்பு வர வந்துட்டேன். இப்போதான் கொஞ்சம் கோபரமா தெரியுது, ஆனால் கோபமே கிடையாது. இன்னொரு சொல்ல விஷயம், நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாருமே வந்து ரொம்ப அவ்வளோ கைண்டா ரொம்ப பாசமா பரிமாறுங்க, எல்லாமே அதான் முக்கியம். ஒரு ஓனர் சொல்லி அந்த இதே தெரியல. ஓனர் கான்செப்ட் இது வரைக்கும் எல்லாம் கேளுங்க, சப்ளை எல்லாம் கேளுங்க. கிடையாது, மாஸ்டரும் கிடையாது, எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் ஃபேமிலி, ஒரு குடும்பம், அவ்வளவுதான். என்னால முடியாம ஒரு சர்வீஸ் இருக்கான், என்னால முடியாம பாத்திரம் கழுவுறாங்க, என்னால முடியாம வெங்காயம் வெட்ட முடியாம ஒரு ஆள் இருக்கான், அவ்வளவுதான் கான்செப்ட். நீ வேற நான் வேற இல்ல, நம்ம வீட்டுல பார்க்க முடியாம தான் நீங்க எல்லாம். ஓகே, நம்ம வீட்டு ஆளு யாராவது பிடிச்சி பாக்குறோமா, நீ பார்க்கணும்னா நான் பாத்துக்கிறேன். வீட்டுல ஒய்ஃப் என்ன பண்ணுவோம், துணி வைப்பா, அந்த மாதிரி வீட்டுல பாத்திரம் கழுவா, முடியாத நீ நம்ம பண்ணுவோம். டேய் சாப்பாடு கொடுக்குறாங்க, இதுதான் கான்செப்ட். இதுல வந்து நம்ம புரிஞ்சா போதும். நம்ம புரியவில்லை, கண்டிப்பா வந்து நம்ம பாக்குற நேரில் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம அண்ணனோட ஸ்பெஷாலிட்டி. உண்மையில வந்து அவங்க அம்மாவோட கை பக்குவோம். கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா வாங்க, நல்லா இருக்கும் சாப்பாடு, எந்த குறை இருக்காது. சாப்பிட்டு மனசார சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வலிச்சிருக்கோம். கண்டிப்பா. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சென்னையில வரோம், வெயிட் பண்ணுங்க, 1 வருஷம் ஆகும் கண்டிப்பா. அது கண்டிப்பா நானும் சொல்லியிருக்கேன், சென்னையில ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நாங்க தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நேருக்கு அது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? கண்டிப்பா ரொம்ப நன்றி.